மா ஆ என் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு வா. சரி. கடவுளே, மாயா திருஷ்டியெல்லாம் இதோட கழிஞ்சிடணும். ஏய் மாயா, மாத்திரை ஏன் சாப்பிட்டுட்டு தாண்டி போடணும், இப்ப எதுக்கு? இதுல என்னென்ன மாத்திரை எப்ப போடணும்னு தெரியுமா உனக்கு? எனக்கு கரெக்டான டைமுக்கு மாத்திரைய கொடுத்து வேலைக்கு சாப்பாடு ஊட்டி விட்டதெல்லாம் சந்தோஷ் தானே? நீ என்னமோ என்ன பத்திரமா பாத்துக்கிட்ட மாதிரி பேசுற. இந்த மாத்திரையெல்லாம் எதை எப்ப போடணும்னு நான் சந்தோஷ் கிட்டயே கேட்டுக்கிறேன். சந்தோஷ், சந்தோஷ். என்ன மாயா? என்ன மாயா? சந்தோஷ், இதுல நான் எந்தெந்த மாத்திரையை எப்ப போடணும்னு கொஞ்சம் சொல்ல. அது அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்குமே. என்ன சந்தோஷ் இப்படி சொல்ற? அந்த டாக்டர் கையெழுத்து எனக்கு புரியவே இல்ல. நீ தானே எனக்கு வேலைக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்த. நீயே சொல்லு சந்தோஷ். காலையில் இதில் ஒன்று, அப்புறம் இதில் ஒன்று, இதில் 2 சாப்பிடணும், அப்புறம் இதில் ½ போட்டால் போதும், அப்புறம் சிரப் நைட் 2 ஸ்பூன் சாப்பிட்டா போதும். சரி சந்தோஷ். மா பாத்துக்கோ, சந்தோஷ் மாத்திரை எவ்வளவு மனப்பாடமா சொல்றான்னு நீயும் இருக்கியே. குடு சந்தோஷ், நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டு இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். சந்தோஷ், நீ ஆபீஸ்க்கு ரெடி ஆகல? உனக்கு டைம் ஆகுதுல்ல? ஆல்ரெடி நீ இந்த 4 days ஆபீஸ்க்கு போகாததே நிறைய ஒர்க்ஸ் உனக்கு பெண்டிங்ல இருக்கும். அதெல்லாம் நீ இன்னைக்கு முடிக்கணும்ல. சந்தோஷ் 4 நாளா ஆபீஸ்க்கே போகலையா? செல்வி, இங்க வாயே. சந்தோஷ், நான் செல்விக்கு சாரி சொல்லணும் சந்தோஷ். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மா உனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்போ நீயும் செல்வியும் கோயிலுக்கு போயிருந்தீங்களா? திடீர்னு செல்விய பாதியிலேயே விட்டுட்டு வந்துட்டியா? இத நான் கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சாரி செல்வி. பரவாயில்ல, இருக்கட்டும் மாயா. சரி மாயா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். நீ போ சந்தோஷ். செல்வி, ஒரு நிமிஷம். என்ன ரொம்ப கடுப்பா இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாயா. அது எப்படி வலிக்காத மாதிரியே நடிக்கிற? மாயா, உனக்கு உடம்பு சரியில்லாதப்ப சந்தோஷம் பக்கத்துலயே இருந்து உன்னை கவனிச்சுக்கிறது இல்ல, என்னை எந்த விதத்திலயும் பாதிக்காது மாயா. உன்னை பாதிக்கவே இல்லையா? என்ன செல்வி சொல்ற? நிச்சயமா என்ன பாதிக்காது மாயா. செல்வி, சந்தோஷ் உன்கிட்ட மீட்டிங்னு பொய் சொல்லிட்டு வந்திருக்கான். ஆபீஸ்க்கு எல்லாம் போகவே இல்ல. ஆபீஸ்க்கு போனதா பொய் சொல்லி உன்னை கோவில்ல பாதியிலே விட்டுட்டு அவன் என்ன பார்க்க வந்திருக்கான். அவன் இவ்ளோ போய் உன்கிட்ட சொல்லியும் உனக்கு அது பாதிப்பாவே தெரியலையா? மாயா, நீ சொல்ற விஷயம் எல்லாமே சின்ன புள்ளத்தனமா இருக்கு. யாரா இருந்தாலும் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க குணமாகணும்னு கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. அதைத்தான் சந்தோஷம் செஞ்சிருக்கான். இதுக்கெல்லாம் நீ வேற அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டனா நான் ஒன்னும் பண்ண முடியாது. ஓ அப்படியா? இத நீ எனக்கு சொல்றியா இல்ல உன்னை நீயே ஆறுதல் படுத்திக்கிறியா? மாயா, உன் சந்தோஷத்தை அவளால தாங்கிக்க முடியலடி. அவ மூஞ்சில தெரியுது பாரு. அப்படிதானே செல்வி? மாயா தான் புரியாம பேசுறானா, நீங்களும் ஏன் இப்படி பேசுறீங்க? நான் என்னடி புரியாம பேசுறேன்? எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறேன். சந்தோஷ் இப்போ மாயா பக்கம்தான்.
அவர் யார் பக்கமும் சாய மாட்டாரு. அவருக்கு எது உண்மை எது பொய்ன்னு நல்லாவே தெரியும். ஓ, அப்ப மாயா போய் நீ மட்டும்தான் உண்மையா? மா, நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? அவ டென்ஷன் ஆகுறத பார்த்து ரசிக்கணும்னா நீ அவ கூட சேர்ந்து டென்ஷன் ஆயிட்டு இருக்க. இல்லடி, இவ தோத்த பிறகும் எப்படி வீராப்பா பேசுறா பாரு. செல்வி, இந்த சுமங்கலி பூஜை ஒரு வகையில உனக்கு சாதகமா அமைஞ்சாலும் அது பல வகையில எனக்கு தான் சாதகமா இருக்கு. நான் உடம்பு சரியில்லாம இருந்ததாலதான் சந்தோஷ்க்கு என் மேல பாசம் வந்திருக்கு. இப்ப சந்தோஷோட முழு கவனமும் என் மேலதான். சந்தோஷ் இப்ப நான் ஆட்டி வைக்கிற பொம்மை மாதிரி ஆயிட்டான். என்ன அப்படி பாக்குற? நம்பிக்கை வரலையா? இப்ப பாக்குறியா எப்படி ஓடி வரான்னு? சந்தோஷ், சொல்லு மாயா. சந்தோஷ், நீ இன்னும் ஆபீஸ்க்கு கிளம்பலையா? இல்ல மாயா, இப்பதான் குளிக்க போறேன். சரி சந்தோஷ், சின்ன டவுட் அதான். சரி, நான் அதை அப்புறம் கேட்டுக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் போய் குளிச்சிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பு. சரி. செல்வி, ஒரு நிமிஷம். இதுவே பழைய சந்தோஷா இருந்தா நான் கூப்பிட்டதும் திரும்பி கூட பாத்திருக்க மாட்டான். ஆனா இப்போ பதறி அடிச்சுட்டு ஓடி வரான். இதுக்கு என்ன அர்த்தம்? என் மேல அவனுக்கு பாசம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் தானே? ஏ மாயா, அவ கண்ணே உனக்கு திருஷ்டி ஆயிட போகுதுடி. நீ வா, நான் உனக்கு சுத்தி போடுறேன். செல்வி, இத்தோட முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நினைச்சிடாத. இன்னும் ஹாஸ்பிட்டல்ல நடந்ததெல்லாம் நிறைய இருக்கு. நான் இன்னும் உன்கிட்ட முழுசா எதையும் சொல்லல. நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன். ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். நீ போய் எனக்கு டிஃபன் ரெடி பண்ண, நான் வந்து சாப்பிடுறேன். இதுக்காக மாயாவை திட்டுறதா இல்ல செல்விக்கு சப்போர்ட் பண்றதா என்னன்னு ஒன்றும் புரியலையே. நாகராஜன் வந்துட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது? பாம்புக்காரனுக்கு ஃபோன் பண்ணா. ஹலோ. ஹலோ, நான் தேவி பேசுறேன். சொல்லுங்கம்மா. யோ, இங்க ஒரு சின்ன சொதப்பல் ஆயிடுச்சு. என்னம்மா ஆச்சு? இப்போ ஒரு பாம்பு கொண்டு வந்து விட்டோம்ல, ஆனா அந்த குழந்தை இன்னும் ரூம்குள்ள போலையா? இங்கே உட்காந்துக்கிட்டு முட்டையும் பாலையும் வச்சுக்கிட்டு பாட்டு பாடி அந்த நாகராஜனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாகராஜன் வந்துருவாயா? என்னம்மா சொல்றீங்க? ஐயோ, உனக்கு தெரியாதியா? இந்த குழந்தை பாட்டு பாடினா அந்த நாகராஜன் கண்டிப்பா வரும். நீ அந்த நாகராஜனை புடிச்சு ஒரு பொட்டியில அடைச்சு வை, புரியுதா? என்னம்மா, பாம்பை விட்டா போதும்னு சொன்னீங்க, இப்ப புதுசா ஒரு பாம்பை பிடிக்க சொல்றீங்க? யோ, உனக்கு பணம் தானே வேணும், எவ்வளவு வேணாலும் தந்து தொலைக்கிறேன். நீ பாம்பை புடிச்சு வை. அப்படி சொல்லுங்க, பாம்பை நானே பிடிச்சிடறேம்மா, நீங்க கவலைப்படாதீங்க.
சொல்லு. அம்மா நீங்க சொன்ன பாம்பை பிடிச்சிட்டம்மா. யோ, நான் சொன்ன பாம்பை பிடிச்சிட்டியா? பிடிச்சிட்டம்மா. அந்த பாம்பு தான் நல்லா தெரியும்ல. ஆமாம்மா, அதே பாம்பு தான். 5 அடி உயரத்துல பார்த்தாலே சாமி பாம்புன்னு நல்லா தெரியுதும்மா. பழக்கப்பட்ட பாம்பு மட்டும்தான் இப்படி நேரா வீட்டுக்குள்ள போகும். மற்ற பாம்பெல்லாம் நேரா வீட்டுக்குள்ள போகாது. சரி சரி, நான் அப்புறமா பேசுறேன், நீ போன் வை. என்ன இது? நாகராஜன் முழு பாட்டு பாடியும் இன்னும் வரல. நாகராஜன் எப்படி வருவான்? என்ன ஆண்டி சொல்றீங்க? எப்பவுமே பழக்கப்பட்ட இடத்துல முட்டையும் பாலையும் வச்சாதான் நாகராஜன் வந்து குடிப்பான். நீ இப்படி பூஜை ரூம்ல வச்சீனா அவனுக்கு எப்படி தெரியும்? எப்படி குடிப்பான்? அன்னைக்கு வந்தானே. சரி, ஏதோ ஒரு நாள் வந்தான். இன்னைக்கு வழக்கமான இடத்துல முட்டையும் பாலையும் வை, உன் நாகராஜன் கண்டிப்பா அங்க வந்து நிப்பான். அப்படியா சொல்றீங்க? ஆமா அஞ்சலி, நாம வளர்க்குற நாயா இருந்தாலும் சரி, பழகுன பாம்பா இருந்தாலும் சரி, அது பழக்கப்பட்ட இடத்துக்கு தான் வரும். அதனால உன் நாகராஜனுக்கு முட்டையும் பாலையும் நீ வழக்கமான இடத்துல போய் வை, எடுத்துக்கோ. சரி ஆண்டி. அஞ்சலி, மா, உன்னை பூஜை ரூம்ல தானே வைக்க சொன்னேன், இங்க எங்க கொண்டு போற? முட்டையும் பாலும் வச்சு ரொம்ப நேரமா நாகராஜனுக்கு பாட்டு பாடினேன். ஆனா அவன் வரவே இல்லம்மா. அதனாலதான் அவன் வழக்கமா சாப்பிடுற ரூமுக்கு எடுத்துட்டு போறேம்மா. ஓ அப்படியா, சரி சரி, நீ எடுத்துட்டு போ. சரிம்மா. அட அட, என்ன மாதிரியான சீன்னு பாத்தீங்களா? அம்மாவே குழந்தை சாகிறதுக்கு வழி அனுப்பி வைக்கிறா. நாகராஜா, நீ இங்கதான் இருக்கியா? உனக்காக பூஜை ரூம்ல எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? இந்தா. நாகராஜா, சாப்பிடு நாகராஜா. இந்த பாம்புக்காரன் பாம்பு சாப்பிடாம கொலைப்பசியில இருக்குன்னா அது கொத்தாம போஸ் கொடுத்துட்டு நிக்குது. நாகராஜா, இப்ப நீ சாப்பிட போறியா இல்ல நான் போய் சாப்பிட்டா? எனக்கு ரொம்ப பசிக்குது நாகராஜா. நாகராஜா, நீ வர வர என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிற. நீ ரொம்ப கெட்ட நாகராஜனா மாறிட்ட. சாப்பிடு, இல்லனா நான் போயிடுவேன். இந்த குட்டி பிசாசு வேற பாம்பு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு, அது வேற கொத்தாம இவளையே பார்த்துட்டு இருக்கு. அஞ்சலி, நூடுல்ஸ் ரெடி ஆயிருச்சு, நீ இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மா, நாகராஜா சாப்பிடவே மாட்டேங்கிறாமா. அப்படியா, இரு நானே வரேன். ஐயோ, இந்த தீபா இப்ப எதுக்கு தேவையில்லாம ரூம்குள்ள போறா? ஒருவேளை பாம்பு அவளை கொத்திருச்சுனா இவளை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டியதுதான். தீபா, தீபா, என்ன? எனக்கு பசிக்குது, வந்து சாப்பாடு போட. இங்க பார், நாகராஜனும் இன்னும் பால் குடிக்கல, அதுக்குள்ள உனக்கு பசிக்குதா? போ, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. வந்து சொன்னா கேட்க மாட்டேன், உன் தலை விதி. யார் என்ன பண்ண முடியும்? நாகராஜா, நீ சாப்பிடவே மாட்டியா? சாப்பிடு நாகராஜா, இல்லனா நான் அஞ்சலி. பாலையும் முட்டையும் எடுத்துப்பேன். என்னடா? மா, பாருங்கம்மா, நாகராஜா சாப்பிடவே மாட்டேங்கிறா. நாகராஜா, பாலை குடி நாகராஜா. இந்தா குடி நாகராஜா. அம்மா! ஐயோ ஐயோ, அம்மா! 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 நாகராஜா, வலிக்குதும்மா. ஐயோ, வலிக்குது. அம்மா! எதுக்காக இப்படி கத்துறா? அம்மா, வலிக்குது. அம்மா! யாராவது வாங்களே. யாராவது வாங்களே. ஐயோ, அஞ்சலி, அஞ்சலி, யாராவது வாங்களே. அஞ்சலி, கண்ணு திறந்து அம்மாவை பாருமா. அஞ்சலி, எழுந்துரு. அஞ்சலி, அஞ்சலி, எழுந்துரு. ஐயோ, யாராச்சும் வாங்களே, யாராச்சும் வாங்க. அஞ்சலி, அஞ்சலி, எழுந்துரு. அஞ்சலி, 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 கண்ணு திறந்து பாருமா அம்மாவை. அஞ்சலி, அஞ்சலி.
பாம்பு கொத்திடுச்சு. ஐயோ, என்னடி நான் ஆச்சு? அப்பவே சொன்னேன், பாம்புக்கு பால் வாக்காத வாக்காதான்னு. கேட்டியா? இப்ப பாரு குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு. நானும் அப்பவே சொன்னடி, இவ கேட்கவே இல்ல. பாருமா அஞ்சலி. அஞ்சலி உள்ள பாம்புக்கு நல்லது கெட்டது தெரியுமா? இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? இங்க பாரு, நாகராஜன் அப்படி பண்ணிருக்க மாட்டோம். இதுல ஏதோ சதி இருக்கு. அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி கண்ணு திறந்து பாருமா. அஞ்சலி, அம்மாவை கண்ணு திறந்து பாருமா. அஞ்சலி, 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 சீக்கிரம். அஞ்சலி, கடவுளே, என் குழந்தை உனக்கு வாரம் தவறாம பாம்புக்கு பால் ஊத்தி வச்சிருந்தோம். இவளுக்கு இதுதான் பரிசா? கடவுளே, குழந்தைக்கு என் குழந்தைக்கு உயிரை கொடு, இல்லைன்னா என் உயிரை எடுத்துக்கோ. ஏய், முட்டாளாடி நீ. குழந்தை இப்ப சாக கிடக்குது. இப்ப போய் சாமியை வேண்டிக்கிட்டு இருக்க. குழந்தைய தூக்கு, ஹாஸ்பிடல் போலாம். ஏய், இதெல்லாம் இவ சொன்னா கேட்க மாட்டா. இரு, நான் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்றேன். தீபா, நான் சொல்றத கேளு. ஆண்டவனே, உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன். இந்த ஓருயிரை நீ வாழ வைக்க இன்று உன்னிடம் கையேந்தினேன். முருகையா, ஆண்டவனே, உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன். ஓருயிரை நீ வாழ வைக்க என்று உன்னிடம் கையேந்தினேன். ஹலோ, பாரதி ஹாஸ்பிட்டலா? எஸ் மேடம், சொல்லுங்க. ஒரு குழந்தைக்கு பாம்பு கடிச்சிருச்சு. கொஞ்சம் சீக்கிரம் ஆம்புலன்ஸ் அனுப்ப முடியுமா? அட்ரஸ் சொல்லுங்க மேடம். லக்ஷ்மி நகர் 3rd ஸ்ட்ரீட். 12 கண்களிலே ஒன்றிரண்டு மலர்ந்தாலும் என் 2 கண்களிலும் இன்ப ஒளி உண்டாகும். உள்ளமதில் உள்ளவரை அள்ளித் தரும் நல்லவரை என் உயிரை தருகின்றேன். மன்னன் உயிர் போகாமல் இறைவா நீ ஆணையிடு, இறைவா நீ ஆணையிடு, ஆணையிடு. இறைவா, இறைவா, இறைவா. நாகராஜா, வந்துட்டியா? அஞ்சலிய பாரு நாகராஜா, அவன் நிலைமைய பாரு. அஞ்சலி உனக்காக பாலும் முட்டையும் வைக்க வந்தா. ஒரு பாம்பு வந்து அஞ்சலிய கொத்திடுச்சு. அந்த விஷயம் அவளோட தலைக்கு ஏறிடுச்சு நாகராஜா. அஞ்சலியோட உயிரை நீதான் எப்படியாவது காப்பாத்தணும் நாகராஜா, காப்பாத்து. அஞ்சலிய காப்பாத்து நாகராஜா, அஞ்சலிய காப்பாத்து. அஞ்சலி, ஏய், அஞ்சலி கண்ணை திறந்துட்டாடி. அஞ்சலி, பாம்பு முழு விஷத்தையும் எடுத்துருச்சு. ஆனா இன்னைக்கு ஃபுல்லா இவளை தூங்காம பாத்துக்கணும், அதுதான் முக்கியம். ஐயோ, அஞ்சலிக்கு உடம்புல கொதியா கொதிக்குது. பாம்பு கடிச்சதுல குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். வா, ஹாஸ்பிடல் தூக்கி போலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாகராஜன் முழு விஷத்தையும் எடுத்துட்டான். இன்னைக்கு இவ்வளவு நான் தூங்காம பாத்துக்கிட்டாலே போதும். உனக்கு ஒண்ணு ஆகாது. வா. அந்த நாகராஜன் வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டான்.